வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7 நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் வந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மாடல் டெஸ்ட் பார்த்துருந்தோம். 16/11/2025 நடந்த டிஎன்பிசியில் நடந்த மாடல் டெஸ்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 4/8/2025 டிஎன்பிசியில் நடந்த மாடல் டெஸ்ட்டு தான் புக் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். சரிங்களா? புக் ப்ரூஃபில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த அனலைசிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அனலைசிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனலைசிங் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ப்ரூஃபாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? 6 எக்ஸாம் நடந்திருக்கு சிலபஸ் மாற்றதுலேருந்து. அந்த 6 எக்ஸாம்லேயும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஓகேவா? இந்த 15 மார்க்குக்கு நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத, இனிமேல் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளியர் கட் கிடைக்கும். சரியா? அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 15 மார்க்குங்கிறது சாதாரணமாக 15 மார்க் எடுத்துட முடியாது. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக வந்து தரவாக எப்படி படித்தா ஃபுல்லாக படிக்கணும், வரி விடாமல் படிக்கணும். அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதைத்தான் நம்ம அனலைசிங் பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட மொழி குடும்பமில் நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ கிளாஸில் ஒரு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 3 கேள்வி அப்படிங்கும் போது அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இது. சரிங்களா? 3 கேள்வியுமே அவங்க டைரெக்டாக கேட்கல. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வந்து ஃபுல்லாக லைனாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஎன்பிசியே உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போனா மட்டும்தான் நீங்கள் 15 மார்க்குக்கு ஷுவராக எடுக்க முடியும். ஓகேவா? அது எப்படின்னு இப்போ நான் 1 by 1 உங்களுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அதுக்கான ப்ரூஃபை வந்து நான் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணும், எந்த லைனை வந்து எப்படி இம்பார்ட்டன்ட், அதாவது கலர் லைனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கலரில் வந்து ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு வட திராவிட மொழின்னு சொல்லிட்டு 3ஆக எத்தனையாக பிரிக்கிறாங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் 3ஆகங்கிறது கலரில் இல்லை, நார்மலான லைனில் தான் இருக்குது. ஆனால் இதையே அப்படியே கொஷினாக கேட்டிருக்காங்க, எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதுதான் நான் ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் வந்து வச்சுருக்கேன். அது எப்படி படிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக 1 by 1 வந்து சொல்கிறேன். சரிங்களா? நில அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கிறாங்க, 3ஆக பிரிக்கிறாங்க. நம்ம கிளாஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வரியாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியும். சரிங்களா? இப்போ வந்து 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலுமே இருக்குது. அந்த கொஸ்டின் எப்படி நீங்கள் இதில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினப்பீங்க. அதை நான் அந்த கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கும் போது நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். ஓகேவா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் இனிமேல் இந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க இப்படியெல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. திருக்குறளில் 4, அறநூல் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டுகிட்டே வராங்க. அப்புறம் ஜி.யு. போப் வீரமாமுனிவர் இவங்களெலாம் பற்றி 1, அப்புறம் டி.கே. சிதம்பரனாரை பற்றி 1, கண்ணதாசனை பற்றி 1, தாரா பாரதி அவங்கள பற்றி 1 கேட்டிருக்காங்க, பாவேந்தரை பற்றி 1 கேட்டிருக்காங்க, திராவிட மொழிகளை 3 கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக ஓவரால் ஒரு 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையுமே அடித்து பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கிடைக்காது. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியர் கட் கிடைக்காது. ஏன்னா நம்ம தான் இந்த வீடியோ ப்ரூஃப்லாம் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட்டு வந்து
100 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 200 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரிங்களா? அப்படி படித்தா அதுலேருந்து ஒரு கேள்வி வருதா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். 100 கொஸ்டின் படித்தாலும் அதில் இந்த 100 கேள்வியில் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த மாதிரி ப்ரூஃப் வந்து நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ என்றைக்குமே நம்ம ப்ரூஃப் வந்து அவங்க டிஎன்பிசியில் எந்த வேலை போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு படித்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். எல்லாருமே சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் 5 வருஷமாக படிக்கிறேன், 6 வருஷமாக படிக்கிறேன், 10 வருஷமாக படிக்கிறேன் அப்படிம்பாங்க. அது ஏன் அவங்களால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரே வேலை ஒரே நார்மலாக படிக்கிற மாதிரி மெத்தடில் படித்தா கண்டிப்பாக வந்து யாராலையுமே பாஸ் பண்ண முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த வேலை போகிறாங்க அந்த வேலை நம்ம போகணும். சரிங்களா? எல்லாருமே அதை தான் நான் சொன்னேன். 10th அப்படின்னா குரூப் 4 வந்து 10th தரம் அப்படின்னா 10th புக்குங்கிறது 10th புக்கு படிக்கிற பையன்ட்டே அந்த 10th புக்கு இருக்கும், அவனும் பாஸ் ஆக தான் செய்வான். ஆனால் டிஎன்பிசியில் வந்து ஏன் அப்போ எல்லாருமே படிப்பாங்க, ஏன் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பாஸ் ஆகுறாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால தான். அப்போ நம்ம ப்ரூஃபோடு வந்து நம்ம கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எப்போயுமே நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும். அதனால தான் இந்த வருஷம் 2026 நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி மெத்தட் வந்து யாரையுமே கொடுக்கல, இப்போ நம்ம சேனலில் தான் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறனால நீங்கள் நினைக்கலாம், ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளோட கொஸ்டின் தரம் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்குறதும் நீங்கள் எல்லாமே இந்த அனலைஸ் பண்ணி போடுறதும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இது நல்லா காசு கட்டி இது பண்ணுறவங்க இவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா உங்களுக்காண்டி தான். அப்போ நீங்கள் அதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் ரொம்ப பேசலை, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி தாராபாரதி 4/8/2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கலரில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தாராபாரதி அப்படிங்கிறவர் 6th நியூ புக்கில் இருக்கார். அந்த நூல் வெளியில் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தாராபாரதியோட இயற்பெயர் என்ன, அதுக்கப்புறம் அவரோட நூல்கள், அடைமொழி, அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து டைரக்ட் கொஸ்டினாகவே வந்துருச்சு. சரி, ஓகே. அப்போ இதுக்கு ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்தையா. சரிங்களா? இது இயற்பெயர் அப்படிங்கும் போது 10th நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும், எல்லாத்துலேயுமே அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சேர படித்தா போதும். நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்தையுமே ஒரு சேர படித்தா போதும். ஓகேவா? அதுவுமே நான் இங்கே வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து எப்போயுமே கலர் லைனை மட்டும் படிக்காதீங்க. இந்த யூனிட் 7க்கு ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும். லைன் வரி வரியாக படித்தா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எப்படி படிப்பீங்க? பழைய சிலபஸ் இருந்தப்போ எப்படி படிப்பீங்க? லைனாக படிப்பீங்களா? வரி விடாமல் லைனாக படித்தா மட்டும்தானே எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த 15 மார்க்கு தியரி அப்படி தான். சரிங்களா? இந்த 15 மார்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? வரி வரியாக மட்டும்தான் படிக்கணும். ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே வரி வரியாக படிக்கணும். சரிங்க, பாருங்கள். இப்போ அடுத்து, நமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாராபாரதி. இவர் 7th நியூ புக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் எங்கே இருக்கார் அப்படின்னா இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற நூல் வெளியில் தான் இருக்காங்க. இதில் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே இருக்குது. இப்போ 2025 குரூப் 4 இவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இவர் வந்து எந்த தொழில் பண்ணுறாரு, அவர் வந்து தொழிலெலாம் கொடுத்துட்டு பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஆசிரியர் தொழில் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதில் பாருங்களேன், வட்டத்தொட்டி அப்படிங்கிறது கலர் லைன் கிடையாது, ஆனால் அந்த கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போனா எல்லாமே தான் படிக்கணும். சரிங்களா? அதை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படிக்கணும். எல்லாமே படித்தா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வரி வரியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? வட்டத்தொட்டி அப்படின்றது அழைக்கப்படுறது. அவர் இதழ் நடத்துவார்ல, அந்த இதழ் பேர் தான். அந்த சேரில் உட்காந்துட்டு 5 மணிக்கு
இலக்கிய கூட்டம் நடத்துவார். அதனால தான் அவருக்கு வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து 7th நியூ புக்கில் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை பாருங்களேன். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருந்து பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷினாக வரல, இன்டைரக்டாக ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இது புது புக்கில் கிடையாது, பழைய புக்கில் ரெண்டுமே. இந்த திரிகடுகமும் இந்த ஏலாதியும் பழைய புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? புது புக்கில் கிடையாது. அதில் இங்கே பாருங்கள், இதில் இன்டைரக்டாக தான் கேட்டிருக்காங்க. மருந்து பொருளால் ஆன நூல் எது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கேட்டிருக்காங்க, திருக்கடுகம் ஏலாதி அப்படின்ற மாதிரி. இப்போ புது புக்கு பழைய புக்கையும் ஒரு சேராக படிச்சுட்டே வரணும். சரிங்களா? இங்கே வந்து ப்ரூவ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதை கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏலாதி மருந்து பொருட்கள் இங்கேயும் அது இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த மாதிரி கலர் இல்லாத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த திராவிட மொழி குடும்பம் தான் நான் சொன்னேன். 3 இது சொன்னேன்னா 3 இது அப்படின்னு பார்க்க 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கிளாஸில், கொஸ்டின்மே அடித்து பார்த்துருப்பீங்க எல்லோரும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ பாருங்கள் கொஸ்டின்ஸ் பாருங்கள். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நிலன்னா நான் சொன்னேன், நில அப்படிங்கும் போது ஒரு 3 அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? நிலன்னா என்னது? நிலம்னா 3 பக்கம் கடல் அப்படிங்கிற மாதிரி, நில அடிப்படையில் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ 3 அதை பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரூஃப். இது வந்து 9th நியூ புக்கில் தான் இருக்குது. இந்த டாபிக் வந்து 9th நியூ புக்லேயே இருக்கும், ஓல்டு புக்லேயும் இருக்கும். ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா நியூ புக்லேருந்தே வந்திருக்கு கொஷின்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க எத்தனை அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னு சொல்லி 3 இதை கொடுத்து 3ஆகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி. அதாவது பிற மொழியோட தாக்கங்கள் வந்து கம்மியாக எந்த மொழி இருக்குன்னா தமிழ். சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் இங்கே பாருங்கள். இது வந்து கலர் லைனோட கொடுத்துட்டாங்க. திராவிட மொழியில் பிற மொழி தாக்கம் வந்து குறைந்ததாக இருக்கும். அது என்ன மொழினா தமிழ் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், அடுத்து 3 அப்படிங்கிற சொல், அந்த எண்ணு பெயர் வந்து தெலுங்கில் என்னவா அழைக்கிறாங்க அந்த இது நம்ம பார்த்தோம். இந்த சைடில் 3னா தமிழ், அப்புறம் 3னா மலையாளம், 3னா தெலுங்கு. அப்போ மூடுங்கிறது தெலுங்கு. சரியா? தெலுங்கு வேர்டு தான் மூடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த யூனிட்டில் திராவிட மொழி குடும்பம் இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? திராவிடம் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவரால் லைன் பை லைனாக மட்டும் படித்தா தான் 15 மார்க் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகே. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா தியரி வந்து மனப்பாடம் பண்ணால் போதும். ஓகேங்களா? மனப்பாடம் படித்து லைன் பை லைனாக படித்து நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் வந்து அடித்து பார்த்தாலே போதும். அதே மாதிரி மற்ற யூனிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ணணும். எப்படி நீங்கள் மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த இலக்கணத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அடுத்தது நம்ம சேனலில் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஸ்டின்ஸ் அடித்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு படி முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. வெற்றிங்கிற பாதையை சீக்கிரமாக அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா டெஸ்ட்டை அடித்து பார்த்து தான் நிறைய பேர் சக்ஸஸை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதனால் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், அடுத்து பாவேந்தரை பற்றி இதுக்கு முன்னாடிலாம் டிஎன்பிசி இந்த சிலபஸை மாற்றினதுலேருந்து கொஸ்டின்ஸே வந்ததில்லை. சரிங்களா? பழைய சிலபஸில் கேட்டிருக்காங்க, ஆனால் இந்த சிலபஸில் நம்ம நடத்திடணும். இதுக்கு முன்னாடிலாம் பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க, பாவேந்தரை பற்றி சில இதில் வந்து பாட்டு கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் நாங்கள் நடத்தி கொடுத்துருந்தோம் கிளாஸில். 6th-லேருந்து 12th வரைக்கும் பாரதிதாசன் எங்கெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் நூல்வழி படித்தாலே போதும். சரிங்களா? இங்கே நூல்வழியில் இங்கே பாருங்கள், குடும்ப விளக்கு. இந்த கொஷினை படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளது உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது? குடும்ப விளக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து இங்கே நூல்வெளியிலே கொடுத்துட்டாங்க. நூல்வெளியிலேருந்தே டேரக்ட் கொஷின் வந்துருச்சு. ஓகேவா? அதனால் நம்ம கிளாஸில் நடத்திருந்தோம்ல 6th-லேருந்து 12th வரைக்கும் பாட்டு வரிலாம் அப்போ நீங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன படிக்கணும்? நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதெல்லாம் அந்த நூல் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த நூல்கள் தான் இப்போ ரொம்ப முக்கியம். அப்போ நூல்வெளியை தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வரி வரியாக படிச்சுக்கணும்.
அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பாரதிதாசன் இருக்காங்களோ அங்கே நூல்வழியை படித்தா போதும். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து தேம்பாவணி டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. இப்போ இந்த தேம்பாவணி அப்படிங்கும் போது வீரமாமுனிவர் தான் வருவார். சரிங்களா? இலக்கியம் நீங்கள் நினைக்கலாம் தேம்பாவணிங்கிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா வீரமாமுனிவர் எழுதுனது தானே தேம்பாவணி. இப்போ அதையும் சேர்த்து நீங்கள் ஒரு சேர தான் படிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நூல்வெளியிலேருந்து தான் வந்திருக்கு, டைரக்ட் கொஷின் தான். சரிங்களா? 10th நியூ புக்கில் நூல்வெளி பாக்ஸில் இவரோட இலக்கியம் தேம்பாவணி அப்படிங்கிறதுல டைரக்ட் கொஷினாகவே வந்திருக்கு. ஓகே. அதனால் இதை நீங்கள் கான்செப்டாக எப்படி நூல்வெளியை மட்டும் படித்தா போதுமானது. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாத்துக்குமே நூல்வெளியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நூல்வெளியை ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து ஃபுல்லாக வரி விடாமல் படித்தாலே 15 மார்க் வந்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஜியு போப்பை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு. டைரெக்டாக ஜியு போப் பிறந்த ஆண்டு அப்படின்னு கேட்காம தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய அப்படின்னு கேட்டு 1820. இதுவுமே இங்கே வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக படித்தாலே போதும். ஜியு போப் பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி 1820. அதுவுமே இங்கே 8th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அப்புறம் பாருங்கள், பொருளை கண்டறிக. இப்போ திருக்குறளில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறளில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்பு தோல் போர்த்த. என்புனா என்ன? எலும்பு. இது வந்து அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வரும். 6th நியூ புக்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எப்படி படிக்கணுங்கிறத 1 by 1 பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்பு அப்படிங்கிறது எலும்பு அப்படிங்கிறது. அப்போனா நீங்கள் திருக்குறளில் படிக்கும் போது நல்லா என்ன பண்ணணும், அந்த பொருளோட அர்த்தம் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து திருக்குறளுக்கு அர்த்தம் படிக்கும்போது பொருள் படிக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, திருக்குறள் எப்படி படிக்கணும் அடுத்ததை பாருங்கள். இங்கே கீழ்கண்டவற்றுள் அணி இலக்கணத்தை கண்டறிக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது என்ன அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அணியெல்லாம் வந்து திருக்குறள் நீங்கள் இப்போ படிக்கிறீங்களா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு 3 இதாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பேப்பரை 3ஆக பிரிச்சுட்டு சொல் பொருளாக ஒரு லைனில் சொல் பொருளாக எழுதிட்டு இன்னொரு பக்கம் அணி எந்தெந்த அணிலாம் வருது, இந்த குறளில் எந்த அணி வருது, சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி. ஆனால் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் ஒரு பக்கத்துக்கு தான் இருக்கணும் அந்தளவுக்கு. ஏன்னா நோட்ஸ் ஏன் ஒரு பக்கத்துக்கு இருக்கணும்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே உள்ளதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ரிவிஷன் பண்ணும்போது இது என்னடா இவ்வளோ பக்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு எரிச்சல் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு 1 பேஜுக்கு வர மாதிரி நீங்கள் நோட்ஸ்கின்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அணியெல்லாம் எந்தெந்த திருக்குறளில் எந்த அணி வருது. இப்போ அகழ்வாரை தாங்கும்னா ஷார்ட்டாக எழுதி இது வந்து உவமை அணி, ஏன்னா இது போல அப்படிங்கிற வருது. நம்ம அடுத்தது தனியாக நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? அதனால் அது ஒரு உவமை அணி அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? அது 9th நியூ புக்கில் பொறையுடைமை அப்படிங்கிறதுல இருக்குது. அணி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை படிச்சுக்கோங்க, கொடுக்கலன்னா படிக்க தேவையில்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள், இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம், திருக்குறளில் பொருள்னால் என்ன, பொருள் படித்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னது அணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுபட்ட சீர், விடுபட்ட எதுன்னு சொல்லி 4/8/2025 அதாவது டிஎன்பிசியில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். குறள் எடுத்துக்கிட்டால் ஃபுல் லைனையும் 1 by 1 வரி விடாமல் படிக்கணும். என்ன? அதுக்கப்புறம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 6th நியூ புக்கில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் இந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள், சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான அந்த சீர் பிரிப்போம்ல, அதில் வந்து பிரித்ததில் எங்கே எல்லாமே தனித்தனியாக இருக்கா, ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்குது. இப்போ எது கரெக்டாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு நீங்கள் சீர் பிரிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம கிளாஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். திருக்குறளுக்கு எப்படியெல்லாம் படிக்கணும்
அப்படிங்கிறத இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க திருக்குறளை? டேரெக்டாக குறள் படிச்சிருப்பீங்க, அர்த்தம் படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ இங்கே இருக்குது, அது மாதிரி நீங்கள் ஆர்டரையும் அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு. 6th நியூ புக்கில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது அதை விட நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம். நம்ம வந்து சீர் பிரிக்கிறது, வாய்ப்பாடு, அசை, சீர் அப்படிலாம் பிரிப்போம்ல. 10th புக்கில் கூட இருக்கும், யாப்பு அப்படிங்கிற தலைப்பில். அதில் பாருங்கள், அந்த வாய்ப்பாடை கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த வாய்ப்பாடை கேட்குறாங்க. இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சீர், என்ன அசையில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த இது சீர் பிரிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பாடு இருக்கும்ல. இருகுறில் தனிக்குறில் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல, நேர் நேர் தேமா அந்த இதெல்லாம் படித்து கடைசியாக வந்து இருகுறில் ஒற்று அப்படி மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரி வரும், என்ன இதில் முடியும் அப்படின்னு வாய்ப்பாடில் முடியுங்கிறது அதுதான் இது. அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதையுமே நம்ம தனியாக பார்க்கணும். ஓகேவா? அது வந்து திருக்குறள் 6th நியூ புக்கிலேருந்து ஒரு குறள் எடுத்து கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த குறள்னாலும் கேட்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அனலைசிங். சரிங்களா? இப்படியும் கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். இது எப்படின்னா, திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அதில் வந்து நம்ம ஒன்றா இது என்ன பண்ணணும், ஒன்றா வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். எனவே அவை எப்போ வராது. ஏனெனில் அப்படின்னா அது என்ன, அதனால் அப்படிங்கிறதெல்லாம் வராது, ஏனெனில் தான் வரும். அப்போ இது வந்து நம்ம யூனிட் 2 அந்த இது நடத்தும் போது, அந்த அடைப்புக்குறி நடத்தும் போது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து எப்படி கேட்டிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. ஓகே? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவாளூர் ராமாமிர்தம் அவங்களோட இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? நீங்கள் இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் தான். சரிங்களா? இது நாங்களாம் எடுத்து வைக்கல, கொஸ்டினை வந்து ஒரிஜினல் கொஸ்டின். இதை பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ் தான். இந்த இது தமிழில் வருது, யூனிட் 7ல் கவர் ஆகுது. மூவாளூர் ராமாமிர்தமோட உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா புதுமை பெண் திட்டம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் யூனிட் 7ல் கேட்டிருக்காங்க. அவங்க சிலபஸில் வந்து அவங்க என்ன ஜிஎஸ்சில் தான் அவங்க வருவாங்க. தமிழ்நாட்டில் விடுதலை பங்கு, அதில் வந்து பெண்களோட விடுதலை பங்கில் வருவாங்க. ஆனால் இந்த டாபிக் வந்து யூனிட் 7லே தமிழில் கவர் ஆகுது. அப்போ எது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் டீகோட் பண்ணணும். எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத இன்னமும் நம்ம நிறைய விஷயத்த டீகோட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இது ஒரு கரண்ட் அஃபேர் தான். நான் வந்து இப்படி கேட்டிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்டோம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்டோம். இதிலேருந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும், திருக்குறள் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி லைன் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெஸ்ட் அடித்து பாருங்கள். டே போட்டுட்டு நீங்கள் என்றைக்கு ஒரு நாள் எல்லாராலையுமே ஒரு நாள் 1 மணி நேரம் கண்டிப்பாக படிக்க முடியும். டைம் இல்லை அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேவா? டைம்லன்னு சொன்னால் அவங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு நம்மளுக்கு டெய்லி 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. நம்ம எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ அதுவும் நம்ம லைஃப் தானே. இப்போது 1 மணி நேரம் படிக்கிறதுல வந்து நம்ம என்ன எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. அது மாதிரி அன்னன்னைக்கு பண்ணுறத அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க. ரொம்ப சேர்த்து வைக்காதீங்க. ஓகேங்களா? சரி, நம்ம கிளாஸ் வந்து பார்த்துட்டே வரும். டெஸ்ட்டுமே அடித்து பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட மார்க் ஃபீட்பேக் எல்லாத்தையுமே உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. எதுனாலுமே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோவில் வந்து என்ன அப்டேட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே கரெக்டாக சொல்லுவோம். சரியா? அதை கரெக்டாக பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.